வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஃபிஷிங் வித் சிஎம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொத்து வலை விட்டுருக்காங்க. தம்பி நம்ம வீடியோவில் ஏற்கனவே வந்திருப்பார், பார்த்துருப்பீங்க. லிட்டில் ஃபிஷர் மேன். 2 பேர் வந்தால் மென்னு, இவர் லிட்டில் ஃபிஷர் மேன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் வந்து தொத்து வலை விட்டார். அந்த தொத்து வலையை விட்டுட்டு இப்போ மறுநாள் காலையில் வந்து எடுத்துகிட்டு வராரு. தூரத்துலேருந்து வந்துட்டுருக்காரு, பார்த்தீங்கன்னா தெரியும். வலையை சுட்டிட்டு வந்துட்டுருக்காரு. விடும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், ஃபோனில் பேட்ரி இல்லை, அதனால் எடுக்க முடியல. அதனால் மறுநாள் காலையில் இப்போ அவர் வலை எடுக்கிறத மட்டும் நம்ம இப்போ வீடியோவாக பார்க்குறோம். இன்னொரு நாள் வாய்ப்பு இருந்தால் அவர் வலை விடும்பொழுது நம்ம வீடியோ எடுப்போம். ஏன்னா தண்ணியெலாம் போக முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா தெரியும், மீன் அதை ஒன்று மாட்டிகிட்ருக்கு பாருங்கள். இது வாட்டர் கேன் தான் வந்து தக்கையாக பயன்படுத்துகிறாங்க. வலையை வந்து எடுத்து வந்துட்டுருக்காரு. அவர் கரை சேர்ந்தவொடனே அந்த வலையில் மீன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், வந்துட்டுருக்காரு. சூரிய வெளிச்சம் தான். காலைல ஒரு 6:30 போல் டைமு, உதயமாகுது. இதான் நம்மளுடைய லொக்கேஷன். நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, அருமையாக. பார்த்தீங்கன்னா தெரியும், லைனாக ஜிலேபி அவர் எடுத்து காமிக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு வீடியோவில் அது ஃபுல்லாக தெரியுமான்னு தெரில. கிட்ட வந்தோடனே நம்ம பார்ப்போம். வந்துட்டுருக்காரு. இந்த சின்ன வயசில் அவர் வந்து லீவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வலை விடுறது, மீன் பிடிக்கிறது அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். பெறால் தானே அது? கெண்டையா? எத்தனை கெண்டை மாட்டியிருக்கோம்? 4 கெண்டை. சைஸு? சரி ஒரு 1/2 கிலோ சைஸு. ஜிலேபிலாம் பரவாயில்லையா, ஒரு அளவுக்கு சைஸா? சரி, பார்த்து வா. நீ நேற்று மட்டும் நம்ம ஃபோனில் சார்ஜ் இருந்தால் நீ போடும்போது எடுத்துருக்கலாம், எடுக்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. அது ஒன்றும் இல்லைடா, அந்த வலை மறைச்சிக்கிச்சுடா சட்டை எல்லாத்துக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடா. பரவாயில்லடா, நேற்று கஷ்டப்பட்டு வலை விட்டதுக்கு மீன் மாட்டியிருக்குடா. பார்த்து. அந்த சைடில் தானா? பார்த்து வா. பரவாயில்ல, லீவ் டைமில் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க. இந்த மாதிரி மீன் பிடிச்சி படிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி லீவில் வந்து மீன் பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதுமாதிரி படிக்கவும் செய்யணும். நல்லா படிக்கிறேன் நல்லா. சரி, பார்த்து வா. பார்த்து வா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. அதெல்லாம் வலை மறைச்சிக்கிச்சுடா, ஒன்றும் இல்லை, வாடா. பார்த்து. இங்கே கடைசியாக அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அது ஒரு மதில் மாதிரி இருக்குது பாருங்கள். அதிலேருந்து இது வரைக்கும் விட்டுருந்தார். இப்போ இங்கே வந்து கட்டிட்டாரு அப்படின்னா இந்த வலை முடியுது, அவ்வளோதான். எடுத்துட்ருக்காரு. லைட்டாக தான் கட்டி வச்சுருப்பார். அந்த கட்டினதை எடுத்துட்டா முடிஞ்சிடும். வணக்கம் சொல்லுப்பா எல்லாருக்கும். வணக்கம் மக்களேன்னு சொல்லு. பார்த்து. எங்கே இப்போ ஏற போகிற? போயிட்டேன் அப்படிக்கா போறியா? சரி, பார்த்து. இப்போ அவர் தண்ணியிலே தான் இருக்கார். இப்போ வந்து வலை ஃபுல்லாக இருக்குது. இப்படி கிட்ட வாயா, இங்கே வாயா. மீனை காமிப்போம். ஏன்னா 1-2 மீனை மட்டும் காமிப்போம். ஏன்னா இங்கே ஏறலைனாலும் பரவாயில்ல, அங்கே வந்து வெளியே எடுத்து காமிப்போம். அது சைஸாக ஒரு ஜிலேபி இருக்குது பாரு, கரெக்டாக. காலாண்டை அது மட்டும் காமி. காலாண்டை 2-3 இருக்குது பாரு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுத்து காமி, அப்படியே காமி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன் தான். கீழே வலை ஃபுல்லாக மீன் தான். அவர் மேலே ஏறும்போது அதை காமிப்பார், பார்த்தீங்கன்னா தெரியும். கெண்டை, ஜிலேபி எல்லாம் பெரிய பைலட். இதை அந்த பைலட் எடுத்து காமி. இந்த சைடில் ஃபுல்லாகவே வலை ஃபுல்லாகவே மீன் தான். அவர் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடச்சிருக்குங்க. கஷ்டப்பட்டு விட்டுருக்காரு. இதெல்லாம் 1 கிலோ சைஸில் இருக்கும். வீடியோ எடுத்துருக்கோம். அவர் அங்கே கரை ஏறும்போது நம்ம வலையை காமிப்போம்.
ஓகே. ஏன்னா மீன் இப்போ எடுக்க போகிறீங்களா இல்லை வீட்டுக்கு போய் எடுக்க போகிறீங்க? அவர் இங்கே எடுத்தால் நம்ம வீடியோ கவர் பண்ணுவோம். அவர் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா எடுக்க முடியாது. அவர் வீடு சரி சரி. மொத்தமாக எவ்வளோ மீன் கிடச்சிதுன்னு நம்ம வீடியோவில் காமிப்போம். அவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஒன்றும் இல்லை போ. எவ்வளோ வேகமாக போகிறாரு பாருங்கள். அவர் அங்கே போய் மேலே எடுக்கும்போது வீடியோ எடுப்போம். திரும்பணும் பாருங்கள். அண்ணன் குரலை கேட்டவுடனே அண்ணன் தண்ணியில் வர்றாரு. அண்ணன் குரலை கேட்டவுடனே தம்பி துள்ளி ஓடியாராரு பாருங்கள். இவங்க தான் லிட்டில் ஃபிஷர் மேன். ஹாய் சொல்லு. பார்த்தீங்கன்னா வலையை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வர்றாரு. ஒன்றும் இல்லை வா. அதெல்லாம் ஒன்று சீக்கிரம் வா. நான் தான் சொன்னேன்ல கிடைக்கும்டா புது தண்ணிக்கு வலை விட்றான்ட்டு. நீ தான் அப்படியே யோசிக்கிற. வா பார்த்து அவன் எப்படி லேண்ட் பண்ணுறது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. வலை சிக்க மாட்டாமல் பார்த்து எடுங்க. தம்பி ஹெல்ப் பண்ணுறாரு அண்ணனுக்கு. இப்போ இதை மொத்தமாக தூக்கணும். இவங்க தூக்க முடியல, அந்த அளவுக்கு வெயிட் ஆகுது. பத்து இப்போ தம்பியும் அண்ணனும் இதை வந்து எடுக்க போகிறாங்க. எடுக்கிறத பார்ப்போம். நம்ம எடுக்கும்போது அதை நம்ம வீடியோவாக போடுவோம், கண்டினியூ பண்ணுவோம். அவர் அந்த பக்கம் போகிறாரு. மீன் சிக்கு அங்கே விட்டுருக்காரு, அதை போய் எடுத்துகிட்டு வர போகிறாரு. மீன் போகிறதுக்கான கீப்பிங் நெட்டு அதை எடுத்துகிட்டு வர போகிறாரு. தம்பி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அண்ணன் வந்தோடனே இப்போ இதில் வலையில் இருக்கிற மீனை எடுப்பாங்க, பார்ப்போம். பாருங்கள், அண்ணனுக்காக அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ணன் லேண்ட் ஆகிறதுக்கு, ஏன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் ஆழம். அதனால் கொஞ்சம் மீன் ஏற்கனவே வலையில் மாட்டினதை போட்டு வச்சுருந்தாங்க, அதை வச்சுருக்காங்க. இப்போ பார்க்க போகிறீங்க, இந்த வலையில் இருக்கிற மீன்லாம் எடுக்க போகிறாங்க. வாங்க பார்ப்போம். வாப்பா. பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வலையை வந்து தூக்கின்னு வராங்க 2 பேரும் சேர்ந்து. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேரும் சேர்ந்து தூக்கின்னு ஓடியாராங்க. தூக்கின்னு வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்கள், ஏற்கனவே ஒரு 2 வலை விட்டாங்க. அதில் ஏற்கனவே ஒரு வலை இங்கே இருக்குது. அதில் மீன் எடுத்துகிட்ருக்காங்க. இது இன்னொரு வலை. சட்டை போட்டு வந்துருப்பா. அவர் வேறு சட்டை போடாமல் இருக்காராம், அதனால் வீடியோ எடுக்க வேணும்னு சொன்னார். அதனால் சட்டை போட்டு வந்தோடனே உங்களுக்கு காமிப்பார். எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் பெரிய பெரிய மீன். உழைப்புக்கேற்ற ஊதியம்ங்க. அவர் பார்த்தீங்கன்னா கயிற்றாரு, லிட்டில் ஃபிஷர் மேன். அந்த வலையிலேருந்து அந்த மீனை எடுக்கிறாரு. கண்டியா ஜிலேபியாப்பா? அது ஜிலேபியா? பார்த்து கேட்டா நல்லா மாட்டிகிட்டு இருக்கு. தண்ணியில் விட்டுவாங்க. உயிரோடு இருக்கட்டும், டக்கு டக்குன்னு போட்டு தண்ணியில் போடுங்க. இந்த இதில் இருக்கிறதுலாம் அதில் கொட்டுறா, எடுத்து கொட்டு. கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்கட்டும். பார்த்து போடு. டக்குன்னு போடுங்க. டக்குன்னு எடுத்தால் தானே அடுத்து டைம் வேறு ஆகுது பாருங்க. அப்படியே மேல் கயிறு இழுத்துட்டே வர்றாரு. அதில் அப்படியே மீன் மாட்டிகிட்ருக்கு. அதை எடுக்கிறாப்புல.
பார்த்து பக்கத்தில் கழனி வேலை செஞ்சிட்ருக்காங்க. தேவையில்லாத மரங்களை வெட்டிகிட்ருக்காங்க. அதான் உங்களுக்கு சத்தமாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோக்கள் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து எவ்வளோ நிறைய மீன் இருக்குங்க. எல்லாமே கட்டணுங்க. எல்லாமே அவங்க கட்டணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே ரெண்டு வலை ஃபுல்லாகவே மீன். அவங்க இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு வலை, தம்பிக்கு ஒரு வலைன்னு விட்டாங்க. ஆளுக்கு பாகம் பிரித்து தனித்தனியாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அண்ணன் இப்போ பாருங்கள் டக்குன்னு எடுக்க போகிறாரு. பாருங்கள், இவருக்கான பை, அவருக்கான பை தனித்தனியாக வச்சுக்கினாங்க. வலையிலேருந்து மீன் கட்டுறாரு. நல்லா மாட்டிகிட்ருக்கு. காமிப்பா. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சைஸான மீன். ஓகே ஆரம்பிங்க. டைம் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு லேட் ஆகும். நான் வீடியோ எடுத்துக்கிறேன். நீங்கள் அடுத்தடுத்து மீனை கைட்டி போட்டுட்டே இருக்காரு. கண்ணிலாம் அறந்துடாதாப்பா? அறாது. சப்போஸ் கண்ணியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வேஸ்ட் ஆகுது. கண்ணியை கட்டிலாம் போட முடியாதா? ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும் கட்டி போடுவீங்க. இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எத்தனை வயசுலேருந்து மீன் பிடிக்கிறீங்க? ஒரு 5 வயசுலேருந்து மீன் பிடிப்பீங்களா? 12 வயசுலேருந்து. ஏன் உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுல ஆர்வம் வந்தது? வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும். அதனால் ஃபோனை பார்த்துன்னு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. இது என்ன பண்ணுவீங்க? எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவீங்களா? இல்லை சேல்ஸ் தான். எவ்வளோ, 1 கிலோ எவ்வளோன்னு சேல்ஸ் பண்ணுவீங்க? 100 ரூபா தானா? என்னப்பா சொல்கிறேன்? ஓகே. இப்போ போனவொடனே விற்றுருமா இது? பரவாயில்ல. இப்போ சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த காசு யார்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுப்பீங்க? அப்பா அம்மா கிட்ட கொடுப்பீங்க. நீயும் எடுத்துன்னு போய் அவர் அண்ணன் கூட சேர்ந்து சேல்ஸ் பண்ணுவியா? ஆமாம். ஓகே. நேற்று வீடியோ எடுக்க சொல்லியிருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். 2 பேரும் போட்டிலாம் வச்சிங்க. யார் வலை விடுறது, யார் முன்னாடி வர்றது அப்படின்லாம். நேற்று வந்து ட்ரௌசரோடு வந்துட்டு என்னை வீடியோ எடுக்க உள்ள. அதனால் இன்றைக்கான வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி எனக்கும் லீவு தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, டக்குன்னு எடுத்துடுறீங்க. சூப்பர். ஒரு தம்பியும் எடுத்துகிட்ருக்காரு. தம்பி கோச்சிக்கிறாரு. அப்புறம் என்ன அண்ணனை மட்டும் வீடியோ எடுக்கிறீங்க, என்ன எடுக்க மாட்டீங்கன்ட்டு. இவர் தம்பி, இவர் அண்ணன். மீன் ஒன்று போட்டார், 8 ஓடி விழுந்து போச்சு. மீன் எடுத்துகிட்டே இருக்காங்க ஃபுல்லாக. நல்லா பெரிய சைஸ் மீன்.
பார்த்துப்பா கையில் முள் அடிச்சிட போகுது. சரி, கையிலெல்லாம் முள் அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஜிலேபி அடிச்சிச்சுன்னா கை வலிக்காதா உங்களுக்கு? என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? சரியாயிடுமா? நல்லா மாட்டிச்சு போல், வலை நல்லா சுற்றின்னு இருக்குது, அதனால் கண்ணிலாம் கொஞ்சம் கட் ஆகுது. காமிப்பா நல்ல சைஸான மீன் வச்சு காமிப்பா. முன்னே அப்படியே ஃபேஸ் ஆண்டு வச்சு காமி, அப்போ தான் தெரியும் அவ்வளோ சைஸா. போடு. ரொம்ப வேகமாக கைட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மீனுங்க, சைஸான மீன். இவர் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உழுவை பிடிச்சி நம்ம தூண்டியில் உழுவை பிடிச்சவர். இவரையும் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தூண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா செலாக்குச்சி பிடிச்சிருவேன். இவ்வளோ சின்ன மீன் செலாக்குச்சி உழுவை. இந்த சின்ன மீனை பிடிச்சவங்க இவங்க தண்ணியிலே அப்படியே அந்த டயர் டியூப்பை வச்சு தண்ணியில் நீந்தி வலையை விட்டு இந்த மாதிரி பெரிய மீனை கூட அசால்ட்டாக பிடிக்கிறாங்க. இவங்க என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொருத்தர் இருப்பார், அன்றைக்கி விரால் பிடிச்சவர். அவர் இவருடைய தம்பி. அவர் இவங்க ஆர்வமாக வந்து மீன் பிடிக்கிறத பார்க்கும்போது சின்ன வயசில் வந்து நான் அந்த அளவுக்குலாம் பிடிச்சது கிடையாது. நான் சின்ன வயசில் வந்து இந்த அளவுலாம் ஸ்கில்ஃபுல்லாக இருந்ததில்லை. இவங்க இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க, பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே ஆர்வத்தை படிப்புலையும் காட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கெண்டை, ஒரு அரை செத்து போயிடுச்சு. உயிரோடு தாண்டா இருக்குது, நேரம் இதுவாச்சு. கண்டியை காமி. நல்லா ஒரு 1/4 கிலோலேருந்து 400 கிராமுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கெண்டை. போடு. வீடியோ நல்லா லென்த்தாக போயின்னுக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் தான் கைட்டியிருக்காங்க, இன்னும் நிறைய கைட்ட வேண்டியது இருக்குது. நம்ம பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு.
நல்லா சைஸான மீனுங்க. சரி, வீடியோ கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணுறேன்ப்பா. இன்னும் ஏன்னா நீங்கள் எடுத்து முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போல இது. ஏன்னா மீனும் அந்த அளவுக்கு நிறைய மாட்டியிருக்கு. மொத்தமாக எவ்வளோ மீனுன்னு அப்புறமா காமிப்போம். பார்த்தீங்கன்னா இதை எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே இருக்கிற மீனை வந்து அந்த பையில் போட்டு உயிரோடு வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்புறம் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி மீன் வந்து இறந்து போயிருந்தோ கொஞ்சம் இதுவாக இருந்தால் இதுவாகிடும்ன்றதுனால இதை சேஃப்டி பண்ணுறாங்க. இந்த மீனை சேஃப்டி பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மீனையும் எடுத்து இப்போ போட போகிறாங்க பையில். இதை போட்டுட்டு தண்ணியில் எடுத்துகிட்டு போய் விட்டு வைப்பாங்க. தண்ணியில் வச்சுருந்தா மீன் வந்து கொஞ்சம் உயிரோடு இருக்கிற மீன்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு உயிரோடு இருக்கும். அது ஒரு மீன் இருக்குது தனியாக. பார்த்து அவரால் தூக்கவே முடியல, கஷ்டப்பட்டு தூக்கினே போக முடியல. கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் தண்ணியில் விட்டு வைக்க போகிறாரு. முடிச்சு போட்டு வச்சுட்டு வாப்பா, இல்லை மிஸ் ஆகிடும். தண்ணியில் விட்டார். இவர் இன்னும் எடுத்துகிட்டே இருக்கார். இன்னும் பார்த்தீங்கன்னா மீன் எடுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. டைமாப்பா நீங்கள் என்ன எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஒரு 6 மணிக்கு 6:30 வந்திருப்பீங்க. இப்போ ஒரு 7-7 ஆகும். இது வேறு பெறாமட்டுங்க நடந்து போனாலும் நடந்து வேறு போகணுமா? அப்பா இது பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெரிய ஜிலேபி. காம்பா அதை காம்பா. ரொம்ப பெரிய ஜிலேபி, 2 கை அளவுக்கு இருக்கு பாருங்க. ஓகே, இவர் பாவம் கெண்டையை கைட்டுருக்காரு. கெண்டை காம்பா நல்லா, இதுவும் நல்லா ரொம்ப சைஸான கெண்டை நல்லா. ஓகே, இப்போ திரும்பணும் தூக்கிட்டு வர்றாரு தண்ணியிலேருந்து. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, வலையில் இருந்த மீன்லாம் எடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து போட போகிறாங்க. நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. அவங்க முகம் முக்கியம். ஏன்னா இவ்வளோ வேலை செய்கிறாங்க. வீடியோவில் அவங்களுடைய ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகணும். தம்பி இது பண்ணதை எடுத்துட்டாங்க. இப்போ அண்ணன் இது பண்ணதை எடுக்க போகிறாங்க. பார்த்து இதோ பின்னாடி ஒன்று இது பார்ப்பா. தெரிலப்பா, எனக்கு தெரியாது. அதுக்கு மேலே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோவுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க. எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க 2 பேரும். பார்த்தீங்கன்னா 2 பேரும் நிலுங்குப்பாங்க. தூக்கு. ஐயோ, அவங்க தூக்குப்பா, தூக்கு பாருங்க, தூக்குப்பா, தூக்கி காமிப்பா, தூக்குப்பா. அவங்க வெயிட்டுக்கு, ஆக்சுவலாக அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மீனை பிடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, நன்றி சொல்லுங்கள். நன்றி மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. போய்ட்டு வாங்க, பார்த்து போங்க. எப்படி தூக்கின்னு போக போகிறீங்கன்னு தெரியல. பார்த்து போங்க, போய்ட்டு வாங்க.